கொலை பண்ணதா சொன்ன அந்த சைக்கோக்குள்ளர் ஏன் சார் போகும்போது அந்த செல்போன் எடுத்துட்டு போயிருக்கூடாது? இது வரைக்கும் அவன் கொலை செஞ்ச இடத்துல இருந்து உயிரை தவிர வேற எந்த உடமையும் எடுத்துட்டு போகலன்றதுக்கு ஆதாரம் இருக்கு. அந்த செல்போன் டெஃபினட்டா இங்கதான் சார் எங்கேயாவது இருக்கு. நீஃப்லி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் மருதம். மருதம்னா அந்த குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியங்களில் படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது கடலும் கடலை சார்ந்த இடமும், மலையும் மலை சார்ந்த இடமும். இது மலையும் மலை சார்ந்த இடமும் தான் மருதம். நிலமும் நிலம் சார்ந்த இடம், முல்லையோ நெய்தல் ஏதோ சொல்லுவாங்க. நெய்தல் தான் வந்து இது கடல் சார்ந்த இடம். ஸோ இந்த மருதம் அதான் கதை களமும். ராணிப்பேட்டை, வேலூர் ராணிப்பேட்டை தான் கதைக்களம். மொத்த படமும் வேலூர் ராணிப்பேட்டை இந்த ஏரியாவில் தான் எடுத்திருக்காங்க. டைரக்டர் ராணிப்பேட்டை. டைரக்டர் யாருன்னா நம்ம சாட்டை அன்பழகனோட உதவியாளர், அசோசியேட்னு வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் சாட்டை அன்பழகனோட அருமையாக ஒரு படம் பண்ணியிருக்கிறார். சாட்டை அன்பழகனே நல்ல டைரக்டரு. அவரை விட ஒரு அருமையான படம். விதார்த்துக்கு செட்டில்டாக ஒரு படமாக இருக்குது. ஒரு படம், ஒரு அழகான ஹீரோயின் கிடைச்சிட்டாங்க, மைனா மாதிரி படத்தில் நடிச்ச ஒரு ஹீரோ கிடைச்சிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கண்டதையும் திணிக்காம படத்துக்கு என்ன தேவையோ, கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்காரு. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயிகள்லாம் லோன் வாங்கிட்டு கஷ்டப்படுவாங்கல்ல, இதில் லோன் வாங்காமே கஷ்டப்படுற விவசாயியை பற்றி கதை. லோன் வாங்காமையே பேங்க்ல இவங்க நிலத்தை ஜப்தி பண்ணிடுறாங்க. இவர் ஒரு காணி நிலத்தை வச்சுட்டு அதுல காய்கறி, நெல் எல்லாம் பயிரிட்டு அதை வச்சு ஜீவனம் நடத்திட்டு இருக்காரு. பையனை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும்னு குட்டி பையனுக்கு அந்த பத்திரத்தை வச்சு 3 லட்ச ரூபா லோனை வாங்கி, 3 லட்ச ரூபா கடனை வாங்கி, லோன் தான் ஃபைனான்சர்கிட்ட வாங்கி அதை ஸ்கூலுக்கு கட்டிட்டு அடுத்து ஃபீஸ் தனியாக கட்டணுங்கிறதே தெரியாமல் இருக்கிறப்போ ஒரு பேரெதிர்ச்சி வந்து விழுது. மனைவி 2வது கர்ப்பமாயிருக்காங்க, முழுகாமல் இருக்காங்க. இந்த டயத்தில் இவரோட நிலத்துல யாரோ ஒருத்தர் வந்து ஒரு 5-6 பேரோட அளந்து கம்பி வேலி போட்டுட்டு இருக்காரு. யாரா நீங்க என் இடத்துல வந்து இது பண்றீங்க அப்படின்னா, ஏங்க நான் இந்த இடத்த வாங்கிட்டாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாம எப்படிடா வாங்கிங்க, ஏங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் வாங்கிட்டேன் அப்படின்னு அடிக்கிறாரு. பத்திரத்தை காமிக்கிறாரு. இதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டான்னு. பேங்க் ஏலம் விட்டது நான் வாங்கிட்டேன், பேங்க்ல அடமானம் வச்சுட்டு மூக்கிலாம் ஏலம் தான் விடுவாங்க. நான் எப்போ அடமானம் வச்சேன் அப்படின்னா, அவங்க அப்பா வச்சிருக்கிறாரு, உங்க அப்பாவோட பேர்ல தானே நல்லா இருக்கு அப்படின்னா, அவங்க அப்பாவும் வைக்கல. அப்ப யாரா வச்சா அப்படின்னா பேங்க் மேனேஜர் வச்சிருக்கு. மொத்தமா இதுக்கு முன்னாடியே நமக்கு கதையில ஒரு கேரக்டர் கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டரை பார்க்கணும்னு ஒரு வயதான கேரக்டர் நிற்கிது. பார்க்க உள்ள பொழுதுகிட்டு சாகுது. யாரான்னு பார்த்தா ஒரு பெரியவர், அவருடைய பேத்தி அந்த கேஸை வாதாட முடியாம தோத்து போய் நம்ம படிச்சுதான் முன்னேறுவோன்னு அது போயிடுது. அந்த பொண்ணை தேடி பிடிச்சி, அதுவும் இவருக்கு வாட்ச வக்கீல் சொல்லி தேடி பிடிக்கிறாரு. அதுவும் ஆரம்பத்துல ஒரு திருட்டு வக்கீல். அவன் 10 லட்ச ரூபா அவன் நிலத்தை மிக்குன்னா செலவாகுங்கிறான். இவனுங்களே செட் பண்ற ஆளு. அங்கேருந்து தப்பிக்கிறாரு. யாருன்னா அருள்தாஸ் தான் காமிக்கிறாரு, ஃபைனான்சியர். அவன் ஒரு 50 ரூபா வக்கீல், டுபாக்கூரு, அவனுக்கு போய் 10 லட்ச ரூபா ஃபீஸா? போடா இவனை போய் பாரு, இவர் பார் கவுன்சிலால சஸ்பெண்ட் ஆன வக்கீல். என்ன என் பார் கவுன்சிலால சஸ்பெண்ட் ஆன வக்கீல்கிட்ட போயிட்டு எப்படா அப்படின்னு பார்த்தா, ஏன்னா வாதாட முடியாதுல்ல, நீயே வாதாடுறா அப்படின்னு சொல்லி இவனுக்கு சட்ட நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து, இந்த கேஸுக்கு நீயே வாழலாம், இந்த இபிக்கு ஒத்துனாது சட்டப்படி போந்தா, இதுதான் உன் கேஸு, இதுக்கான சாட்சியங்கள்லாம் கிரியேட் பண்ணு அப்படின்னா. சாட்சி என்னடான்னா, இவங்க லோனா 6 வருஷத்துக்கு முன்னாடி கதை. இப்போ அதே பேங்க் மேனேஜர் ஃப்ராட் பண்றானா, அவனை ஃபாலோ பண்ண புடி ஆனா ஃபாலோ பண்றாங்க. யாரான்னு பார்த்தா நம்ம சிட்டிசன் டைரக்டர் சரவண சுப்பையா. வேற லெவல்ல பழைய பேங்க் மேனேஜர். இப்ப இருக்க பேங்க் மேனேஜருக்கே தெரியல இங்க இப்படி நடக்குதுங்கிறது. அவரு பதறாரு. பேங்க்ல உள்ள ஒரு ஊழியரை கையில போட்டு பல பேர் சொத்து ஆட்டையை போட்டுட்டு இருக்காப்புல. இப்போ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இப்போ இருக்கிற ஒரு 3 மாசம் வரும் தான் அந்த பேங்க்ல கேப்சர் ஆகிற அந்த வீடியோ இருக்கும். இப்போ இருக்கிறவன் எவன் அவனுக்கு இருக்குன்னு பார்த்து அவனுங்களுக்கும் நிலத்தை மீட்டு கொடுக்க களமிறங்குறாரு விதார்த். அதே கோர்ட்டுக்கு சாட்சியை எடுத்துட்டு போறாரு. பெரிய பெரிய வக்கீல்லாம் வச்சு வாதாடுறாப்புல. யார் ஜெயிச்சா? கிளைமாக்ஸ் அழகா முடியுது. விதார்த் வெற்றி பெற்றாரா இல்ல சரவண சுப்பையா தொடர்ந்து
திருட்டு செயலிலேயே ஈடுபட்டாராம் அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப அருமையா அழகா ஒரு அழகான ஸ்டோரி தான். அழகான ஃபேமிலி, அழகான ஸ்டோரி. ஹீரோயின் அவ்வளவு பிரமாதமா இருக்காங்க. ஹீரோயின் சூப்பரா இருக்குதுங்கிறதுக்காக இன்னும் 2 டூயட்லாம் வைக்காம ஒரு சோக பாட்டு, ஒரு டூயட் மாதிரி ஒரு பாட்டு. கல்யாணம் ஆன பிறகு இங்க டூயட் பாடுறது குடும்ப கஷ்டத்துல. சோ அழகா பண்ணிருக்கிறாரு. என்னோட ஆசை முன்னாடி ஒரு டூயட்டையும், கல்யாணத்துக்கு முன்னாடி இவர்கள் இப்படி இருந்தார்கள் அப்படின்ற ஒரு டூயட்டை போட்டிருக்கலாமே, வச்சிருக்கலாமே அப்படின்றது ஒரு ட்ரீம் சாங் போட்டு அண்ணனை குளிர வச்சிருக்காங்க. ஹீரோயின் ஒரு குழந்தைக்கு தாயா கச்சிதமா நடிச்சிருக்காங்க. மொத படங்கிறது அந்த அம்மனிக்கு நம்பவே முடியல. அருமையா நடிச்சிருக்காங்க. விதார்த்து கேட்கணுமா பின்னி படம் எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் உண்மையிலே சோகத்துல புழிவாரு. அந்த பார் கவுன்சிலால சஸ்பெண்ட் ஆன வைக்கல நம்ம டைரக்டர் இவரு நாகராஜ், தினந்தோறும் நாகராஜ் அருமையா நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த பேங்க் மேனேஜரா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரவண சுப்பையா, தில்லாலங்கடி வேலை, ரியல் பேங்க் மேனேஜர்ஸ் கூட அவ்வளவு பிரமாதமா ஆக்ட் பண்ண முடியாது. அருமையா அந்த ரியல் பேங்க் மேனேஜர் நடிச்சிருக்கிறாரு. பக்காவா கண்ணு முன்னாடி பேங்க் மேனேஜர்னாலே இனி அவர் ஞாபகம் வரும். இந்த மாதிரி நிறைய அந்த நகை வைக்கிறாங்க பாத்தியா, அதை வித்து அதுவும் படத்துல ஒரு கதை வருது. கரெக்டா புடிச்சிட்டீங்களே. மாறனோட கேரக்டர். மாறன் வந்து ஃப்ரெண்ட் யாரு, நம்ம ஜெயா டிவி இந்த இவரு சந்தானம் படத்துலலாம் இருப்பார்ல, குடிச்சிட்டு கலட்டா, இதுலயும் குடிகார கேரக்டர். அலைகிறாரு. ஒரு நாள் பொண்டாட்டியோட 2 கிராமும் 2 பவுன் தங்கத்தையும் தூக்கிட்டு போய் அடகு வைக்க போறாரு பேங்க்ல. அவனுங்க கூட ஒரு 20 போலி நகையை அடகு வச்சு இவரை மாட்டி விட்டுறாங்க. சூசைட் பண்ணிட்டு செத்தே போயிடுறாரு. அந்த வருத்தமும் இவருக்கு சேர்ந்துக்குது. நம்ம சித்தார்த் இவரோட ஃப்ரெண்ட் விவசாயி, அந்த வருத்தமும் சேர்ந்துக்குது. எல்லாம் இப்போ கிராமத்தில் மோட்டர் தூக்கணும்னா 2 பேர் உதவி தேவை, எதுன்னா அது தேவை. அழகாக அந்த சீன்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. படத்தில் எதுவுமே சீனா தெரியலங்க, ஒரு லைஃப் பார்த்த மாதிரி வாழ்வியல. இந்த ராணிப்பேட்டை வேலூர் பகுதி பாஷா இருக்கு பாருங்க, அழகா படத்தில் அழகா காமிச்சிருக்காங்க. நான் இந்த ஊர் பாஷையை எப்படி பயன்படுத்திருக்கேன்னு பந்தாலாம் பண்ணாம இல்ல, மெட்ராஸ் பாஷை மாதிரி தான். பாப்பா போப்பா, என்னப்பா இருக்கியாப்பா கிரியாப்பான்னு ஒரு சின்ன ஸ்லைட்டான சேஞ்ச் இருக்கு மெட்ராஸ் பாஷை. ஆமா அழகா. அதுக்குன்னா அண்ணனெல்லாம் ஒரு பையன் வந்து விதார்த்து ஒரு சித்தப்பா பையனுக்கு அண்ணன் கேரக்டர், அவரையும் வாப்பா போப்பாங்கிறாப்புல. இல்ல கொஞ்சம் ரொம்ப வயசுல மூத்தவரா இருந்தா அப்படிதான் கூப்பிடுவாங்களாம். அப்பா வாப்பா சாப்பிடுப்பா அப்படின்ட்டு அப்பாங்கிற பாணியில கூட்ட மாதிரி சொன்னாரு. சரி ரைட், ஏதோ ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காரு. இல்ல டைரக்டர் கரெக்டா தான் பண்ணிருக்காரு. கரெக்டா இருக்கு. ஹீரோயின் கூட அந்த பாஷையை அழகா பேசுறாங்க. ஹீரோயின் அந்த சின்ன பையன் எல்லாருமே மொத்தத்துல விதார்த் கண்ணியப்பனா ஒரு அருமையான கேரக்டர், கண்ணியமா பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரிதான் அந்த ஹீரோயின், அதே மாதிரி அந்த குழந்தை பையனா நடிக்கிறவரு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சரவண சுப்பையா இவங்க 2 பேரையும். அருள்தாஸ் மிரட்டிருக்காப்ல. அருள்தாஸ் பைனான்சியரா ஒரு அந்த கேரக்டருங்க. இந்த கடன் கொடுக்குறப்ப எனக்கு பத்திரம்லாம் ஒன்றும் தேவையில்ல, உன்னை நம்பிதான் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. பத்திரம் பறி போச்சுன்னு, யோ அந்த பத்திரத்தை வச்சுதானே 3 லட்ச ரூபா காசு கொடுத்தேன் அப்படின்னு பதறது இருக்கு பாருங்க. அருமையா அருள்தாஸ் நடிச்சிருப்போம். காய்கறி மண்டி ஓனரு கூடவே ஒரு காய்கறி எல்லாம் போய் அவர்கிட்ட தான் போடுவாரு. குழந்தைய வரைக்கும் எடுத்து கொஞ்சிறாரு. ஆனா பணம்னு வந்துட்டா அப்படியே சொல்லுவாரு. அப்படியே அந்த முகத்தை மாத்தி அருள்தாஸ் அந்த கேரக்டரு, பணம் இது பழக்க வழக்கம் வேலை, 1 ரூபா 2 ரூபா இல்ல, பணம் வேற. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 3 லட்சம் ரூபா. எப்போ கொடுக்குற அண்ணா, கொஞ்சம் டைம் கொடுங்க. எவ்வளோ டைம் வேணும்? 1 மாசம். 1 மாசம் இல்லைன்னா வேற பாப்பா என்ன அப்படின்னு அந்த மிரட்டி அனுப்புறது அந்த கேரக்டர். அவன் பணம் எங்க பணத்தை அப்புறம் வாங்க முடியுமா? புரியுதுல்ல உங்களுக்கு? அருவர் பிரைவேட் லிமிடெட் பேனர்ல சி வெங்கடேசன் தயாரிச்சிருக்கிறாரு. விதார்த் கண்ணியப்பனா கண்ணியமா நடிச்சிருக்கிறாரு. அருமையா இருக்காரு. ரக்ஷனா சிந்தாமல்லிங்கிற கேரக்டர்ல அந்த பொண்ணு ரக்ஷனா. இன்னொரு படமும் வந்துருச்சான் அந்த பொண்ணுக்கு. முதல் படத்துல 2 குழந்தைக்கு, ஒரு குழந்தைக்கு தாயா நடிச்சிருக்கு, இன்னொரு குழந்தைய வயிற்றுல சுமக்குது. அதனால அருமையா பண்ணிருக்குது. அருள்தாஸ் கதிர்வேல் கேரக்டர்ல மிரட்டி இருக்கிறாப்புல. கந்து வட்டி கதிர்வேல் இல்லைங்க, நியாயமான வட்டி கதிர்வேட்டு, காய்கறி கடை கதிர்வேல். மாறன் பழனிங்கிற அந்த கேரக்டர்ல அருமையா இறந்து போறாரு. இறந்து போறாரு. அவரை வச்சுதான் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் ஓடுது. தினந்தோறும் நாகராஜ் கந்தன்கிற வக்கீல் கேரக்டர்ல, பார் கவுன்சிலால வெளியேற்றப்பட்ட வக்கீல் கேரக்டர்ல வேற லெவல்ல பண்ணிருக்காரு. பொருத்தமா இருக்காரு. அழகா அந்த லா பாயிண்ட் எல்லாம் எடுத்து சொல்ற, அவர் சட்டம் பேசுவார், அழகா பண்ணிருக்காரு. சரவண சுப்பையா ராஜேஷகரா பேங்க் மேனேஜரா. உண்மையாவே எனக்கு சரவண சுப்பையா கேரக்டர் இப்படிதான் இருப்பாங்க நம்ம ஊர்ல மேனேஜர், அது அழகா பண்ணிருக்காரு. மாதிரி இந்த படத்தை கஜேந்திரன் வி கஜேந்திரன் அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு. என்ஆர் ரகுநந்தனோட மியூசிக், அருள் கேவோட ஒளிப்பதிவு, சோமசுந்தரம் அருள் கே சோமசுந்தரத்தோட ஒளிப்பதிவு, எஸ் சந்துருவோட பி சந்துருவோட பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு படத்தொகுப்பு. அதே மாதிரி கலை இயக்கம் தாமு எம்எஃப்ஏ மாஸ்டர் டிகிரி ஓவியத்துல. அருமையா ஆர்ட் டைரக்ஷன் அப்படிதாங்க இருக்கணும்.
அந்த ராணிப்பேட்டையே சில சீன் இங்கே எடுத்திருப்பாங்க, நமக்கு தெரியவே இல்லை. அப்படியே இந்த பாரதி பஸ் வேலூர் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி, மெட்ராஸுக்கு வந்து வேற பிரைவேட் பஸ்ஸே வராது, ஆம்னி பஸ் விட்டுருங்க, இந்த நம்ம போக்குவரத்துக்கு கவர்மெண்ட் பஸ் தான் வரும் சென்னைக்கு. ஆனா அந்த பாரதி பஸ் நான் மெட்ராஸ் வந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. யாரு அது வேலூர் தான் பேசு பர்மிட் வாங்கியிருப்பாங்க, பர்மிட் இன்னைய வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. அந்த பாரதி பஸ்ஸையும் படத்துல காமிக்கிறாங்க, வேற லெவல்ல இருக்குது. மொத்தத்துல இந்த மருதம் உண்மையா வந்து மந்த மாறுதம் கண்ட மாறுதம் இப்படி உண்மையா இந்த மருதம் வந்து ஒரு ரம்மியமான ஒரு மருதம் உண்மையா ஒரு எப்படி சொல்றது விதார்த்தம். இவ்வளவு நாள் மைனா விதார்த்தனம்ல, இதுக்கப்புறம் மருதம் விதார்த்தனம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.